நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய பண்ணையில் வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 8 ஆடுகளுக்கு மேலே வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். அதுபோக வந்துட்டு மசால் பிள்ளை எல்லாமே பின்னாடி போட்டு அதை கொண்டு வந்து வெட்டி தான் போட்டுருக்கிறோம். நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சகோ இப்படி போடக்கூடாது, இதை வந்து சாப் கட்டரை வச்சு சிறுசாக கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஆடுகள் நல்லா சாப்பிட்டு வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் ஒரு குட்டி மிஷின் வாங்கலாம்னு நினைச்சோம். ஒரு யூஸ் மட்டுமே இல்லாமல் நிறைய யூஸ், அதாவது மல்டிபிள் யூஸ். ஒரே மிஷினில் வந்துட்டு ஒரு 4-5 வேலைகள் செய்கிற மாதிரி மிஷின் வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு தட்டு அப்படின்னா நம்ம தட்டு மட்டுமே வெட்ட முடியாது. ஏன்னா எங்களுக்கு கோழி பண்ணையும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பு, ராகி, மக்காசோளம் எல்லாம் அரைக்கிறதுக்கு, அதே மாதிரி மாட்டுகளுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா உங்களுக்கு கோதுமை குருணை எல்லாமே நம்ம மாட்டுகளுக்கு அரைச்சு போடுறதுக்கு, இல்லை பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து MDM மாடர்ன் டெய்ரி மெஷின்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கோயம்புத்தூர் இருக்குதுங்க. அவங்க கிட்ட போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களோட வெப்சைட்டும் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு 5 வேலைகள் செய்யற மாதிரியான ஒரு மிஷின் பார்த்துருந்தோம். ஒரு விவசாயி கிட்ட போயிட்டு அந்த 5D மிஷின் வந்துட்டு எப்படி எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்துட்டு அந்த விவசாயி கிட்ட நேரடியாகவும் போய் கேட்க போறோம். கேட்டுட்டு வந்துட்டு எந்த மாதிரி மிஷின் வாங்கலாம், மொத்தம் ஒரு 4 வகையான மிஷின் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம கேட்டதுக்கு அந்த 4 வகையான மிஷின்ல எந்த மிஷின் வந்து நம்மளுடைய பண்ணைக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் போய் அந்த மிஷின் வாங்கிட்டு வரதா இந்த வீடியோ முழுசுமே பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய மனைவி தான் முழுசா ஆட்டு பண்ணை பாத்துக்கிறாங்க. அவங்க எப்படி ஆட்டு பண்ணை பராமரிக்கிறாங்க, அதே மாதிரி தீவனமெல்லாம் எப்படி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கேட்டுட்டு அப்படியே போலாம். சொல்லுங்க. இப்போ இந்த ஆடுகள் பார்க்குறீங்க இல்லைங்களா, ஆடுகள் பார்க்குறப்ப வந்துட்டு நம்ம முன்னாடி அங்கே கட்டியிருந்த ஆடுகள் இங்கே கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கொண்டாந்து இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த மிஷினோட தேவைகள் என்னென்ன இருக்குதுங்க? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க சரி ஒரு சின்ன மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மிஷின் எதுக்காக வாங்கணும்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது வந்து பில்லு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, கட்டையாக இருக்குது, சாப்பிடுறதுலன்னு சொல்லி மிஷின் வாங்கி போட்டால் வெட்டி போட்டால் சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ஐடியா. கிட்டத்தட்ட 8 ஆடுகள் இருக்குது. 8 ஆடுகள் பார்க்குறதுல கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்தில் என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதுங்களா? இல்லைங்க, எதுவுமே நீங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லாமல் நாங்கள் நீங்கள் தாங்க பண்ணணும். ஏன்னா நம்ம வெளி வேலைகள் பார்த்துட்டா கூட நீங்கள் வந்துட்டு இந்த ஆடு மாடு கோழி எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் அப்படின்னு இருக்குது ஆடு மாடு பார்க்குறதுல? இல்லைங்க, மிஷின் வந்துருச்சுல, வெட்டி போட்டால் அவ்வளோக்கா வேலை இருக்காது. அந்த மிஷினில் தான் உங்களுக்கு குறிக்கோளாகவே இருக்குது. சரிங்க, ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு டைமே நம்ம பார்க்குறப்போ புல் வந்து நிறையா தான் வெட்டிட்டு வர்றீங்க. இப்போ புல் நிறையா எப்போ வெட்டிட்டு வர்றீங்க, அதே மாதிரி மிஷின் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஐடியாக்கள் சொல்லுங்கள். முதல்ல நிறைய தான் வெட்டிட்டு வந்துட்டோம் எப்பயும் போல். அடுத்தது வந்து மிஷின் வந்தால் அதில் பாதி அளவு வெட்டிக்கலாம். வெட்டி போட்டால் நிறையா இருக்கும், தீவனம் வந்து நிறையா வரும் அப்படின்ட்டு. ஆமாம். ஏன் வெட்டி போகிறோம் அப்படின்னா, அதாவது வந்து பில்லு இருக்குல்லம்மா, இந்த பில்லு வந்து நிறைய சேதமாகுது இல்லையா, அதனால வெட்டி போட்டால் கம்மியாக அவ்வளோக்கு சேதமாகாது அப்படின்னு ஒரு ஐடியாவில் மிஷின் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க, நம்மளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டு பண்ணையில் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பொறுப்புகள் அப்படிங்கிறது சரிங்களா. இப்போ வந்துட்டு நம்ம பெரும்பான்மையான வேலைகள் நம்ம பார்த்துட்டே இருந்தால் கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து சில வேலைகள் சரிங்களா, நம்ம எல்லா வேலையுமே கட்டல. நிறைய பேர் நினச்சிக்காதீங்க என்னடா இனியன் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லை ஆள் எடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஈக்குவலாக பண்ணுங்க சரிங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தோம் அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து பண்ணுறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கான அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால தான் என்னுடைய ஒய்ஃப் இவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் பண்ணக்குள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விரும்பி பண்ணிக்கிறாங்க சரிங்களா. என்னையெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. நான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆகுன்னு சொன்னால் கூட அவங்களே பிள்ளை எல்லாமே வெட்டி போட்டுருவாங்க. சரி ஒரு சின்ன சாஃப்ட் கட் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதில் வந்துட்டு மாடர்ன் டெய்ரி மெஷின்ஸில் வந்துட்டு நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அவங்களுடைய கம்பெனிக்கு விசிட் பண்ணி அங்கேயே வந்துட்டு அந்த மிஷின் பயன்படுத்திட்டு இருக்கிற விவசாயி யாருன்னு பார்த்து அவங்க கூட அந்த மிஷினரி எல்லாம் பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷின் எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருக்கிறேங்க. சரிங்க, எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த புல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்களே வெட்டி போட்டுருவீங்களா? வெட்டி போட்டுடலாம். ஓகேங்க, அப்போ வேலையே முடிஞ்சுது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே புல் அறுத்துட்டு வந்து அதை வெட்டி கொண்டு வந்து இங்கே வைக்கிற வேலை வரைக்கும் எல்லாம் பண்ணிடுவாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய தலைச்சேரி ஆடுகள் 2 குட்டி போட்டிருக்குங்க. 2மே கெடா குட்டியாக போட்டிருக்குது. கிட்டத்தட்ட என்னுடைய மனைவி வந்துட்டு இப்போ இந்த பண்ணையை 1 மாதமாக தான் பார்த்துருக்காங்க சரிங்களா. இந்த ஆட்டு பண்ணை அப்படிங்கிறது அங்கே கட்டியிருந்தது இங்கே கொண்டாந்து இப்போ 1 மாதமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 1 மாதம் பார்த்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 குட்டிகளாட்ட போட்டுருச்சு. அந்த குட்டி எடுத்தாங்க அப்படியே அந்த 2 குட்டியாட்டு போட்டுருச்சுங்க சரிங்களா. அந்த 2 குட்டியுமே வந்துட்டு நாங்கள் மழையெல்லாம் நனையக்கூடாமல் ஓரமாக கொண்டு போய் வச்சுக்கிறோம். அதே மாதிரி நைட்டெல்லாம் மழை வந்தது அப்படின்னா இன்னொரு ஷெட்டு அங்கே ஒன்று இருக்குது. அந்த ஷெட்டில் போயிட்டு நாங்கள் வந்துட்டு ஆடு குட்டிகள் எல்லாமே வந்துட்டு அங்கே நாங்கள் அப்படியே போட்டு வச்சுக்கிறோம் சரிங்களா. மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, 2 குட்டிகளுங்க. ஆட்டுகளுக்கு பால் கொடுறது அப்படிதான். காலையில் ஒரு நேரம், பொழுதோட 200 ரூபா. தொடர்ந்து வந்துட்டு ஆட்டுகளோடய இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் வர குடிச்சிருங்க. அதனால வகுறு நம்பாது. அதனால வந்துட்டு திடீர்னு தான் விடணும். அதாவது நைட் ஒரு 10 மணிக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு விடுறப்போ குட்டிகளுக்கு வந்துட்டு வயிறு நம்பி. மாடர்ன் டெய்ரி மெஷின்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். அன்னூர்லேருந்து கோயில் பாளையத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் டெய்ரி மெஷின்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. சரி போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு அதில் எங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷினுங்க. ஒரே மிஷின்லேருந்து 5 வேலைகள் செய்கிற மாதிரி ஒரு மிஷினோட வீடியோ பதிவு நாங்கள் ஒன்று பார்த்துருந்தோம். அப்புறம் அவங்க சைட்லேயும் அந்த மிஷின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதை பற்றி பார்த்துடலாம், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மிஷின் பயன்படுத்துகிற விவசாயியும் போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அப்படியே வந்திருக்கிறேங்க.
மாடர்ன் டெய்ரி மெஷின்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு நம்ம வந்திருக்கிறீங்க. நம்ம வந்துட்டு எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே மெஷின்லேருந்து நிறைய வேலைகள் செய்யறதுக்காக. நம்ம முன்னாடியே வந்துட்டு நிறைய விதமான மிஷின்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய ஆடு மாடு கோழிகளுக்கு, அதாவது என்னுடைய தேவைக்கு வந்துட்டு இன்னைக்கு மிஷின் பார்க்க வந்திருக்கிறோம். இதுதான் உங்களுக்கு மாடர்ன் டெய்ரி மெஷின்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. நல்ல பிரம்மாண்டமாக தான் இருக்குது. நிறைய வகையான மிஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி பால் சம்மந்தமானது, சரிங்களா? அது வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பின்னாடி எல்லாமே பார்க்கலாம். அப்படியே போயிட்டு நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் எது அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்படியே நம்ம கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மிஷின் இருக்குது. எல்லாமே பேக் பண்ணியாச்சு வெளியே போறதுக்காக. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பால் கறக்கக்கூடிய இயந்திரம், சரிங்களா? இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பாருங்கள், நிறைய வகையான மிஷினரிஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான ஐட்டம் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? 3 இருக்காங்க. சரி, இதில் வந்துட்டு எந்த வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்து அப்படியே இங்கே வந்துட்டு ரிவ்யூ கேட்க போகிறோம். பண்ணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் தேவை. அதாவது ஒரே மிஷின்லேருந்து 5 வேலைகள் செய்கிற மாதிரி ஒரு ஒருங்கிணைந்து பண்ணையம் இருந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம எப்படி எல்லாமே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசால் பில் நம்ம வெட்டலாம். அதே மாதிரி மக்காச்சோளம் வந்து நம்ம வாங்கிட்டு தான் வருவோம். அதை நம்ம கொண்டு போய் அரைக்கணும். அது வந்து சிரமம் இருக்கும். டைம் 3 பீஸ் இருக்கும், 2 பீஸ் இருக்கும். அந்த மாதிரி டைம் கிளம்பி வர சொல்லுவாங்க. தென்னை மட்டைகள் இருக்கு இல்லைங்க, தென்னை மட்டை கூட வெட்டி நம்மளுடைய கோழி பண்ணையில் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோழி பண்ணையில் பரப்பி விடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு 5 வகையான யூசேஜ் இருக்கக்கூடிய இந்த மிஷினோட ரிவ்யூ பார்க்க போறோங்க, சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஈஸியாக ஒரு மிஷின் வாங்கிடலாம். இப்போ ஒரு நார்மலாக பயன்படுத்திட்டு இருக்க விவசாயிகள் கிட்ட வந்துட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதோட முழு விஷயம் தெரியும். அப்படிங்கிற காட்டிக்கு தான் நான் அண்ணாவோட இடத்துக்கு வந்திருக்கிறோம். வந்துட்டு இந்த மிஷினோட யூசேஜ் எல்லாமே பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு மிஷின் நம்மளுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இதே மாதிரி ஒரு மிஷின் வந்து நம்ம வாங்கலாம்னு இருக்கிறேன், சரிங்களா? அந்த விதத்தில் வந்துட்டு இந்த மிஷினோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது அண்ணா கிட்ட கேட்க போறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா, உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், அதை பத்தி எல்லாம் சொல்லுங்கண்ணா. ரொம்பங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அங்கூர் தாலுக்காங்க. காட்டம்பட்டி கிராமத்துல இருக்குங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த மிஷின் ஒன்று வாங்கியிருக்கு இல்லைங்கண்ணா, இதோட யூசேஜ் என்னங்கண்ணா? இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம்னா நீங்க இப்போ கோழி பண்ணை வச்சிருக்கீங்கன்னா, ஆடு வச்சிருக்கீங்க, மாடு வச்சிருக்கீங்க, ஒரு சிம்பிளான ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல வந்து இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது வந்தீங்கன்னா சொல்லுங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூசேஜுங்கும் போது மாடு இருக்குங்க, அது போக ஆடு இருக்குது, அது போக கோழி பண்ணை இருக்குதுங்க. நாங்கள் கோழி பண்ணைக்கு உண்டான அந்த கீழே போடுற மஞ்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இதுலேருந்து தென்னை மட்டையிலிருந்து நாங்கள் போட்டு எடுத்துக்கிறேங்க, மிஷினில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அது போக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து தீவனம் வந்து வேஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக போட்டுருக்கும் போது எங்களுக்கு தீவன வேஸ்டேஜ் அதிகமாக இருந்தது. இந்த மிஷினில் போட்டு நாங்கள் போடும்போது தீவன வேஸ்டேஜ் சுத்தமாக கம்மியாக இருக்குதுங்க. தீவனம் வந்து அதிகமாக சேதப்படுத்தாமல் நல்லபடியாக சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை அரைச்ச முழு பருத்தி கொட்டையை நாங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் போய் அரைச்ச பருத்தி கொட்டை தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த அரைச்ச பருத்தி கொட்டை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கு கொட்டை நல்ல கொட்டை எல்லாம் கலந்து மிக்சிங் பண்ணி போட்டுறாங்க. அந்த மிக்சிங் பண்ணி போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வந்து பாலோட தரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. இது நாங்களே நேரடியாக போய் நல்லா பருத்தி கொட்டையை பார்த்து வாங்கி கொண்டு வந்து மிஷினில் அரைச்சி போடுறதுனால எங்களுக்கு மாடு நல்லா இருக்குதுங்க, ஆடு மாடுகள் எல்லாமே நல்லா இருக்குது, பால் கொஞ்சம் தரமானதா கிடைக்குதுங்க. நம்மளுடைய ஆட்டு பண்ணைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நம்ம ஒரு 6-7 ஆடுகளாட்ட வச்சிருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளை எல்லாமே இந்த அளவுக்கு வளர்ந்துருது, அது அப்படியே தான் கொண்டு வந்து போடுறோம். அப்போ அதுல என்ன கேட்டீங்கன்னா கட்டைகள் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அப்போ அந்த வேஸ்டேஜ் எல்லாமே ஆகாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தென்னை மட்டைங்க, இப்போ பெரிய பெரிய ஷட்டர் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு மிஷினோட விலையை பார்த்தீங்கன்னா 70,000-80,000 சொல்லிட்டு அந்த வாழை மட்டை தென்னை மட்டை வெட்டுறதுன்னு சொல்லி தனியா இருக்கும். ஆனா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மட்டையும் சேர்த்து வெட்டிக்கலாம், சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்ல இருந்து 4-5 வகையான வேலைகள் வந்து செய்யறது. ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு எப்படி எல்லாமே ஓடுது அப்படிங்கிறது எல்லாமே அண்ணா கிட்ட பார்த்துட்டு எப்படி எல்லாமே வெட்டுறாரு, அவரோட கோழி பண்ணைகளை எப்படி எல்லாமே போட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே பார்க்க போறோம். இதுல வந்துட்டு ஒரே அவுட்புட் தாங்கண்ணா இருக்கு. இப்போ வந்துட்டு நீங்க மக்காச்சோளத்தை எதில் போடுவீங்க, அதே மாதிரி தட்டு எல்லாம் எதில் போடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போடுறதா இருந்தாலும் ஒரே இதில் தான் போட வேண்டியது இருக்குங்க. ஆனால் டெலிவரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயர் டைப்னு போட்டு இருக்குதுங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒரு பிளேட் மாதிரி வருங்க. அந்த பிளேட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா கீழ அந்த மக்காச்சோளம் போடும்போது கீழ டெலிவரி இதுல வந்துருங்க. ஓகே, ஓகேங்கண்ணா. அப்புறம் நம்ம அதை ஓபன் பண்ணி விட்டுட்டுங்க பிளேட் கீழே வர பிளேட்டுகளை மாத்தினோம்னாக்க நம்ம மேல வந்து டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா தீவன பயிர்களை நம்ம கொடுத்துக்கலாங்க. 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. சரிங்களா? நாங்க வாங்கும்போது 38 ரூபாய்க்கு வாங்கினோங்க. வாங்குறது இந்த அளவுக்கு யூஸ் ஆகுமான்னு போட்டு எங்களுக்கு அவ்வளோக்கா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறங்காட்டி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பெனிஃபிட்டும் கூட எங்களுக்கு தெரியுது, பெட்டராக தெரியுது. ஆனால் இப்போ கம்பெனி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்சிடியெல்லாம் கொடுத்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. அந்த சப்சிடியில் இப்போ 32,600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளைவீல் அந்த மாதிரி இருக்கிற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் கொடுத்துருப்பாங்க, வலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கை வச்சிருவாங்க இதுங்கிற பயம் இருக்குங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக இருக்குங்க. நம்ம குழந்தைகளே வேணாலும் இந்த மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் எதாலும். இப்போ தீவனமே நம்ம இல்லைனாலும் கூட வீட்டில் இருக்கிற குழந்தைகளோ வீட்டில் இருக்கிறவங்களோ ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கூட
நம்ம பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைடு வீல் இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம், கொண்டு போய்க்கலாங்க. இப்போ நம்ம வெளியிலேயே கொண்டு போய் நம்மளுக்கு ஃபேவரான இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கலாம், மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து இங்கே வேணாலும் கூட நகர்த்தி வச்சுக்கலாம். ஒரு ஆளே போதுங்க, மற்றபடி எதுவும் தேவையில்லை. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக இருக்குங்க. சரிங்கண்ணா. மோட்டர் ஹெச்பி எவ்வளோ வருதுங்கண்ணா? இதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எப்படிங்கண்ணா? ஏதாவது ஆயில் ஊற்றணுமா, இல்லை பிளேடெல்லாம் எத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் யூஸ் பண்ண விதமாக சொல்லுங்கண்ணா. ஆயிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து ஜீரோங்க, எதுவும் இல்லைங்க. ஆயில் ஊற்றுறதுங்கிற தேவைப்பாடு இல்லைங்க. இதில் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கத்தி உள்ளே இருக்குங்க. அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பல்வரைசிங், இன்னொன்று கட்டிங்க்கு 2 டைப் கொடுத்துருக்காங்க. அந்த பல்வரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வேணாலும் கூட போட்டுக்கலாங்க. மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்கு வருதுங்க. அது 2 வருஷம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ 1 இயராக யூஸ் பண்ணுறோம். அந்த 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% கூட தேயிலை. அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா 12 திக்னஸ் வருதுங்க. அந்த திக்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் கத்தி டேமேஜ் ஆச்சுனாலும் கூட நம்ம கழட்டி கொண்டு போய் நம்ம கிரைண்டிங் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஒரு ஷாப்பில் கொடுத்து கிரைண்டிங் சாணம் பிடிச்சி கொண்டு வந்து நம்ம மாட்டிக்கலாங்க. சர்வீஸுக்கு அப்படித்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோக்கலுங்கிறதுனால வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதே வெளியூருக்கு இருந்ததுனாக்கா அவங்க சர்வீஸுக்குன்னு தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஃபார்மருக்கு எந்த விதமான ஃபால்ட் இருந்தாலும் போய் அட்டன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்கண்ணா. அப்போ சர்வீஸ் சைடும் ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் இல்லைங்க. பெருசாக அதில் என்னங்கண்ணா, பிளேடு மோட்டர் இந்த 2 தானங்க முக்கியமான ஒன்று. மோட்டர் இது 2 தான் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. மோட்டர் ஹெச்பி எவ்வளோங்கண்ணா வருது? 2 ஹெச்பி வருதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த அதுவுமே வருதுங்க. ஏங்க இப்போ வந்துட்டு நம்ம பில்லு எல்லாமே சாப்பிட்டு கட்டில் போட்டு வெட்டி கொண்டு வந்துட்டீங்க. இப்போ ஆடுகள் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வெட்டி கொண்டு போசியில் போட்டு வச்சிருக்கோம். அதனால வந்து சாப்பிடுறது கீழே போசியில் போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா பூரா கீழே சிந்தாதில்ல, வேஸ்ட் ஆகாதில்ல, அதனால அதில் போட்டு வச்சிருக்கிறோம். மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்லேருந்து நம்ம ஒரு சாஃப்ட் கட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையிலே வந்துட்டு நம்ம மசால் பில் எல்லாமே ரொம்ப பொடியாக கொஞ்சம் மக்காச்சோள தட்டு எங்களுக்கு இருந்தது. 2டையுமே நம்ம அறுத்து வச்சிருக்கிறோம். ஆடுகள் எவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்க. நிறைய நண்பர்கள் வந்துட்டு இதான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சகோ அதெல்லாம் கட் பண்ணி போடுங்க, நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுதுங்க. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ நம்ம கையில் எடுத்தால் கூட சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆடுகளுக்கு தொட்டின்னு சொல்லிட்டு நிறையா தொட்டிகள் இருக்குதுங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வெல்டு மெஸ் வச்சு அதுக்குள்ள ஒரு குண்டா வச்சு வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆடோட சுபாவமே வந்துட்டு அதோட காலில் தட்டுறது, அப்புறம் குத்துறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப நல்லா அழகாக சாப்பிட்றது உங்களால் பார்க்க முடியும். இந்த மெஷின் எப்படி ஒர்க் ஆகுது, இது நம்ம எங்கே போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ முழுசும் நான் சொல்லியிருக்கேன், நான் நம்புறேன். மேலும் விவசாய உலகம் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். நன்றி, வணக்கம்.